السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதினால் நம்முடைய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் எதை கேட்கின்றோமோ அல்லாஹ் அதனை நமக்கு தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆ. ஹஜ்ரத் சயீத் பின் முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஒரு நாள் மஸ்ஜிதில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் போது சயீதே இந்த வாசகங்களை கூறி, நீர் எந்த துஆ கேட்டாலும் அது ஏற்கப்படும் என்று ஒரு சத்தம் கேட்டது. அதன் பின்னால் நான் அந்த வாசகங்களை ஓதினேன். என்னுடைய துஆக்கள் கபூலாகிவிட்டது என்று சயீத் பின் முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் ஓதிய துஆ என்னவென்றால், அல்லாஹும்ம இன்னக மலீகுன் முக்ததிருன் மா தஷாஉ மின் அம்ரின் யகூன். அல்லாஹும்ம இன்னக மலீகுன் முக்ததிருன் மா தஷாஉ மின் அம்ரின் யகூன். யா அல்லாஹ், நிச்சயமாக நீ சக்தி வாய்ந்த அரசனாவாய், நீ நாடுகின்ற காரியமே உண்டாகும் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை தான் சயீத் பின் முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஓதினார்கள். ஆதாரம் ரூஹுல் மஆனி. இதனை நாம் ஓதுவோம். நிச்சயமாக நம்முடைய துஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்வான். துஆக்கள் கபூலாக கூடிய வாசகங்கள் இந்த வாசகங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.